போகுது அப்படிங்கறத பார்க்கிறதுக்காக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ட்ரெய்லர்ல பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மீண்டும் உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். And இது ஒரு token of appreciation from the team of Charukesi to you. Thank you so much for joining. இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக நான் இருந்தா கூட இந்த படத்துடைய தொகுப்பாளராக எடிட்டராக இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங் கட்ஸ் வச்சு இன்னைக்கு ஒரு படமாக உருவாக்குறதுக்கு எடிட்டருக்கு ஒரு பெரிய ஒரு கிரெடிட் போய் சேரும். அந்த வரிசையில் we would like to welcome Richard. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப அற்புதமான ஒரு தருணம். சாருகேசி இந்த மேடை நாடகத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு சில நேரத்தில் திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கே எதுக்கு வந்தோம்லாம் யோசிப்போம். அந்த மாதிரி சாருகேசிக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்துட்டோம் அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி நிறைய யோசிக்க வச்சது. இருக்கிற வாழ்க்கையை நமக்கு தெளிவாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும். அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம யாருக்காவது பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை இன்னும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது அந்த படைப்பு. விஜயம் சார், உங்களோடு பயணித்தது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கவங்கள சினிமா எப்பவும் விடவே விடாது. அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அப்படி ஒரு மனிதனோடு பயணப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நேரத்துக்கு கொடுக்குற மரியாதை இருக்குல்ல. இப்போ மது மேம் கிளம்புனாங்க, கரெக்டாக டைம் பார்த்துட்டு கிளம்பியாச்சான்னு சொல்லி வாட்சை பார்த்துட்டு போயாச்சுன்னதுக்கப்புறம் தான் அவர் ரிலாக்ஸாக உட்காந்தார். நான் சார்ட்ட சொன்னேன், ஜேபி சார்ட்ட, இதுதான் சார் இருக்கேன். இதுதான் நம்மளை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் 10 நிமிஷம் முன்னாடி போகணும் அப்படின்னு என் குருநாதர் சொல்லுவார். அந்த 10 நிமிஷம் முன்னாடி போனதான் என் வாழ்க்கையே மாற்றுச்சு. நாடோடிகள் கதை சொல்ல போகிறேன். 10 மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. 9:45 போயிட்டு நான் கீழேருந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன், சார் நான் வந்துட்டேன், இன்னும் 10 நிமிஷத்தில் மேலே வந்துடுறேன் அப்படின்னு. போய் கதவை தட்டினோடனே, கதவை திறந்தோடனே சொன்னார், இந்த படம் நம்ம பண்ணுறோம், இப்போ கதை சொல்லுங்கள் அப்படின்னு. என்னங்க கதையை கேட்கல அப்படிங்க. இல்லை, நான் இது வரைக்கும் 40 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், யாருமே சொன்ன நேரத்துக்கு வரல, நீ ஒருத்தன் தான் 10 நிமிஷம் முன்னாடி வந்து, அதனாலே இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படி தான் நான் சாரை பார்த்தேன். என் குருநாதரோட வேறொரு உருவமாக தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஞாபக சக்தி. நான் அந்த மேடையில் அந்த நாடகம் பார்க்கும்போது உங்களை தான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் சுரேஷ் அண்ணன் கூப்பிட்டாரு. சுரேஷ் அண்ணனை பற்றி சொல்லணும்னா, நான் படித்த பள்ளியில் எனக்கு முன்னாள் மாணவர் அவர். என்னுடைய குருநாதரோட பயணப்படும் போது ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு விஷயம் வரும்போது சுரேஷ் அண்ணன் பேரை சொல்லுவார் எங்கள் டைரக்டர். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ பரபரப்பான இயக்குனர். அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். அப்போ தான் தெரிஞ்சது இதெல்லாம் டைரக்டர்கிட்ட தான் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த ஷூட் போகும்போது ஒன்றும் இல்லை, நீ வா நெல் உட்கார், ஏன் பதட்டமாக அப்படின்னு சொல்லி முதல்ல கொண்டு போய் மேம் முன்னாடி உட்கார வச்சாங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம். முதல்ல ஷார்ட்டு சுகாசினி மேம் கிட்ட போய் இப்படி பார்த்து பேசணும். எனக்கு அண்ணே எனக்கு முதல்ல தனியாக ஏதாவது எடுங்கண்ணே, கொஞ்சம் நான் வார்ம் அப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பேச வந்துடும். அப்படி எடுத்துகிட்டு போய் எனக்கு ஆனால் உங்களோட இருக்கும்போது டைரக்டரோட இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம டைரக்டரோட பேசிகிட்டு இருந்த மாதிரி, நம்ம டைரக்டரோட ஒர்க் பண்ண மாதிரி தான் ஒரு உணர்வு இருந்தது. இந்த நேரத்தில் என் குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சின்ன இயக்கத்திலும் எங்கள் டைரக்டர் இருப்பார். அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது. ஏதோ ஒரு ரூபத்தில் எங்களுக்குள்ளெல்லாம் கலந்துருக்காரு, அப்படி தான் நான் நினைப்பேன். அப்புறம் இதில் இருக்க எல்லாமே என் சொந்தம்தான். எல்லாத்தையும் ஆரம்பிச்சேன்னா போய்கிட்டே இருக்கும். இந்த ட்ராமா பார்த்து முடிச்சாச்சு. இந்த படைப்பு ஆகப்போகுது, திரைப்படமாக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் வந்து 2 இருந்தது. அதில் ஒன்று தலைவாசல் விஜய் அண்ணா கொடுத்துட்டாங்க.
இன்னொன்று ரொம்ப பிடிச்சது வந்து ராகதேவன். அதுக்கு பாடணும், நமக்கு வராது, நல்லா பாட்டு நான் அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் இல்லைண்ணே எனக்கு ஒன்றும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் உள்ளே இருக்கணும். சரி, அப்போ நீ டைரக்டராகவே வந்துடு, நீயே இந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார் அண்ணன். இந்த படைப்புக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுத்து என்னை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. நன்றிண்ணா, தேங்க்யூ. தேனிசை தென்றல் தேவா, அந்த பேரை கேட்டாலே ஒரு சிலிர்ப்பு வரும், அவ்வளோ சந்தோஷம் வரும், மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கதையை தூக்கிட்டு வந்தேன், அந்த கணக்கு இன்னும் மிச்சம் இருக்குது, அடுத்து ஆரம்பிச்சிருவோம், பண்ணிடுவோண்ணே. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சக நண்பர்கள் தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் அப்படி இருந்துச்சு சார், வசனம் சூப்பராக இருந்துச்சு சார். இந்த ரிச்சர்டுக்கான தம்பி எடிட்டர் ரிச்சர்டு என்ன பண்ணுவான்னா, ஆனால் எங்கே இருக்கேன்லாம் கேட்கவே மாட்டான். 3 மணிக்கு வந்துடுண்ணா அப்படின்னா, டே நான் எங்கே இருக்கேன்னு கேட்கவே மாட்டேன். இல்லை நான் பரவாயில்ல நான் வந்துடுறேன் இதே. அப்படி ஒரு சொந்தம் எல்லாம், அப்படி அண்ணன் தம்பி இப்படி ஒரு உறவா ஒரு 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 ரத்தமும் சதையுமான ஒரு படைப்பாக சாருகேசி வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகும். சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி மனசுக்கு நெருக்கமான திரைப்படங்கள் தான் இப்போ ரொம்ப ஆழமாக நம் தமிழ் சொந்தங்களுக்குள்ளே பரவிட்டு இருக்கு, இறங்கிட்டு இருக்கு, குடும்பமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படைப்பில் சாருகேசியும் ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத விட இங்கே இருக்கிற எல்லாரும் என் வாழ்க்கையில் எப்படி ஒரு பங்காக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்ல ஆசைப்படுறேன். நான் ஸ்டார்டிங் வித் சஞ்சய், அவர் பாலச்சந்தர் சாரோட சினிமோட்டோகிராஃபரோட லோகநாதனோட பையன். ஸோ நான் முதல்ல கன்னடத்தில் ஆக்ட் பண்ணது அவரோட கேமரா முன்னாடி தான். கன்னடம் தெரியாமல் நான் கஷ்டப்பட்டு, அதற்கு பின்னால் கன்னடத்தில் நிறைய படங்களில் எனக்கு பேரும் புகழும் கிடைச்சதெல்லாம் இருந்தாலும், ஃபஸ்ட்டு படத்தில் என்ன சகிச்சுக்கிட்ட உங்கள் அப்பாவுக்கும் நீரங்கி சர்மாவுக்கும் கேபி சாருக்கும் என்னோட நன்றி. அடுத்தது இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்க, அவங்கள பற்றி அப்புறம் சொல்கிறேன். பா விஜய் இந்த படத்தோட ரைட்டர். நான் வழக்கமாக தெலுங்கு ஷூட்டிங், கன்னடா, மலையாளம்லன்னா ஒரு நோட் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எழுதுவேன். தமிழ்னு வந்தோட ஒரு கர்வம் வந்துடும், நம்ம தாய்மொழி இதுக்கு விட்டு கூட தேவையில்லை அப்படின்னு. ஆனால் இவரோட டைலாகை பார்க்கும்போது தான் அதில் இருந்த உணர்ச்சிகள், அதில் இருந்த அந்த பரிமாணங்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ ஆழமாக இருந்தது. நடிக்கும்போதும் சரி, படம் பார்க்கும்போதும் சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரமாதமான டயலாக்ஸை நான் இந்த படத்தில் தான் பார்த்தேன். ரொம்ப இதை பற்றி சத்யராஜ் எனக்கு படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். உங்ககிட்டலாம் சொன்னார் என்னன்னு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் பேசியிருந்தார். அப்படி இருந்தது வாசினி, இப்படி இருந்ததுமா, இப்படி இருந்ததுன்னு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். உங்கள் டைலாக் பற்றியும் அப்புறம் அந்த பொண்ணு ரம்யாவை பற்றியும் ரொம்ப பேசிகிட்டு இருந்தார் அவர். ஸோ அதனால் உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, எங்கள் என்ஜிஓக்கு ஒரு ஆந்தம் இருக்குது, அதை எழுதினது அவர் தான். ஒரே ஒரு தடவை கேட்டேன், எனக்கு எழுதி கொடுங்க. நாம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு நாம் என்ற இடம், எண்ணம், தனிமரம், நாம் என்று உயர்வோம் அனைவரும். அதனால அவங்க எல்லாரையும் பற்றி பேசணும். நான் என்னை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கலா மாஸ்டர் என்ன ரஜினி சார், விஜயகாந்த் அண்ட் சத்யராஜோட ஆட வச்ச ஒரே டான்ஸ் மாஸ்டர். அது மட்டும் இல்லை, அடுத்த ரோல் என்னன்னா, நான் டைரக்ட் பண்ண படத்தில் இந்திராலா அவங்க தான் கொரியோகிராஃபர். அதுக்கப்புறம் 2015 நாங்கள் ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணும்போது நான் அவங்ககிட்ட கேட்டேன், நான் அந்தரத்தில் தொங்கணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்போ கிட்டத்தட்ட 55 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 55 வயசில் என்னை அந்தரத்தில் தொங்க விட்டு என்னோட சேஃப்டி, அது மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லணும். சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த டான்ஸ் ட்ராமா அப்படின்றப்போ பட்ஜெட் பெருசாக இருக்காது. அதனால் நாங்கள் 4 டான்சர்ஸ் போகிறதுக்கே பட்ஜெட் இருக்காது ஃப்ளைட்டில். அப்போ கலா சொல்லுவாங்க, நான் இல்லாமல் நீங்கள் அந்த அந்தரத்தில் தொங்கக்கூடாது, அதனால் ஃப்ளைட் டிக்கெட் நானே போட்டு வரேன் அப்படிம்பாங்க. அவ்வளோ பெரிய தாராளமான மனசு கலைஞர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கலா, தேங்க்யூ ஸோ மச். அந்த மேலே தொங்கும்போது மற்ற டான்சர்ஸ், கிளாசிக்கல் டான்சர்ஸ் யாரும் குச்சிப்புடி, பரதநாட்டியம், அவங்க மோகினி ஆட்டம்லாம் நடுங்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்க மட்டும் தைரியமாக அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு என் உயிரை காப்பாற்றின கலாக்கு நன்றி. வைஜி மந்திரா சாருக்கும் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கும் நான் அப்புறம் வரேன். சமுத்திரகனி சார்,
நீங்கள் வந்து பாலச்சந்தர் சாரோட ஸ்கூல்லேருந்து வந்தவங்க. நீங்கள் டைரக்ஷன்லேயும் சரி, டெலிவிஷனில் நீங்கள் டைரக்ட் பண்ணதும் சரி, அதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கோம். இப்போ உங்களுடைய வளர்ச்சி ஒரு நடிகனாக பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா யோசிக்கிற நடிகர்கள் இருக்கும்போது அவங்கள பார்க்குறதே ஒரு சுகம்தான். நாங்கள் சொல்லுவோம் கார்ட்போர்ட் ஹீரோஸ்னு. கார்ட்போர்ட் ஹீரோஸ் கிடையாது, எல்லா பரிமாணமும் இருக்கிற ஒரு திங்கிங் ஆக்டராக நீங்கள் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவா சார், ஆசையில் உங்களோட சாங்ஸை மறக்கவே முடியாது. எங்களோட ப்ரொடக்ஷன் ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஒரு டைமென்ஷன் வந்து உங்களோட பாடல்களில் அந்த படத்தில் இருந்தது. ரொம்ப அது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்லை, அமிர்தவர்ஷினி அப்படிங்கிற கன்னட படத்தில் அவரோட பாடல்களை கேட்கணும். அதில் நானும் ரமேஷ் அரவிந்தன், சரத்பாபு ஆக்ட் பண்ணோம். ஒரு பாட்டும் மணியாக இருக்கும். இப்போவும் நான் பெங்களூருக்கோ போனால் துந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு. அந்த நான் பாடுற பாட்டை, அந்த பாட்டை கொடுத்த உங்களுக்கு நன்றி. இந்த படத்தில் உங்களோட மியூசிக் அபாரம்னா ரொம்ப அபாரமாக இருக்குது. அண்ட் சமுத்திரகனி சார், உங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஃபஸ்ட்டு டே என் கூட தான் அவருக்கு. அவர் வந்து என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா நான் உங்களோட ஃபேன். அந்த டயலாகை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த நடிக்கிற அந்த விதம் இருக்குது பாருங்கள், அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் கிட்ட போய் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா கேட்டுப்பாரு, அண்ணே இதை இப்படி பண்ணிக்கலாமா, அண்ணே அதை அப்படி பண்ணிக்கலாமான்னுட்டு. ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் பார்த்து, அந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் பார்த்து. அண்ட் இந்த படத்தில் நான் படம் பார்த்துட்டதுனால சொல்கிறேன், அதில் ரொம்ப ஒரு 1, 2, 3rd பர்சன் ஹூ அப்படியே ஆம்னி ப்ரெசண்ட்டாக இருக்கிறது நீங்கள் தான் இந்த படத்தில். ப்ரொடியூசர், உங்களுக்கு நன்றி. இவ்வளோ நல்ல படத்தை நீங்கள் வந்து அப்பப்போ தான் உங்களை பார்ப்போம். ரொம்ப எதுலேயுமே நீங்கள் வந்து டாமினேட் பண்ணவே இல்லை. நீங்கள் இவ்வளோ நல்ல கதையை எடுத்து படமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு என்னுடைய நன்றி. தலைவாசல் விஜய் வந்து என்னோட ரைட்டிங்கில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, எங்களோட ப்ரொடக்ஷன்லேயும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ என் பக்கத்துலேயும் ஆக்ட் பண்ணும்போது அந்த சுகம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு ஹாலிடே மாதிரி இருந்தது. சம்டைம்ஸ் அதுதான் சந்தோஷம். இது வந்து பெய்டு ஹாலிடே நமக்கெல்லாம் இல்லை. ஸோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஜெயபிரகாஷ், இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து உங்களோட ஒரு படத்தில் கூட, பட் காம்பினேஷன் இல்லைனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஐ ஹவ் ஆல்வேஸ் தாட், பா ப்ரொடியூசரோட டென்ஷன்லாம் விட்டு சந்தோஷமாக கேமரா முன்னாடி இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோ இவரோட படத்தை எல்லாம் பார்க்கும்போது. வெரி நைஸ். இந்த ஃபிலிமில் ரம்யா, யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். எவ்வளோ கஷ்டமான டைலாக் பா விஜய், ரொம்ப அநியாயம் அவங்களுக்கு கொடுத்த டைலாக் எல்லாம். ரொம்ப டங் ட்விஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் லெங்தி டைலாக்ஸு. அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா ஒரே ஷாட்டில் பண்ணலான்பாங்க, பாட்டு பாடணும், தாளம் போடணும், முறைக்கணும், காலை தூக்கி வைக்கணும். நாங்கள் 2 பேரும் வேறு பார்த்து என்னடா தப்பு கண்டுபிடிக்கலான்னு வைத்தியரா பார்த்துட்டே இருப்பார். நானும் பார்ப்பேன். நேற்று வந்த சிறு பெண்ணே என் முன்னாடி நடிக்கிறாயான்ற மாதிரி இல்லை சொல்கிறேன். அப்படி தான் உங்களுக்கு தோணியிருக்கும். ஆனால் ரொம்ப அனாயாசமாக அதை தான் சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம், நீங்கள் ஓகே, வைஜி மகேந்திரா ஓகே, சமுத்திரகனி ஓகே, நான் ஓகே, இந்த பொண்ணு என்ன போட்டுது அப்படின்னாரு. அவ்வளோ நல்லா நடிக்கிறாங்க. எவ்வளோ நாளாச்சு சுத்தமான தமிழ் பேசி, ஸ்பஷ்டமான மொழி பேசி, அந்த லாங்குவேஜில் ஒரு கமாண்டும் இருந்து நல்லா நடிக்கிற ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ டு ஆல் தி அதர் பீப்புள் ஆல்சோ மை தேங்க்யூ. நீங்களாம் இல்லைன்னா இந்த படம் நடந்தே இருக்காதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் கம்மிங் டு சுரேஷ் கிருஷ்ணா, ரொம்ப சுகமான அனுபவமாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. அவர் வந்து சிந்து பைரவியில் அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ பாலச்சந்தர்கிட்ட நாங்கள் வாங்கியிருக்கிற எங்களை வந்து நல்லா கசரத்து வாங்கிறதெல்லாம் பார்த்தார் அவர். ஆனால் எல்லாத்தையும் விட இன்றைக்கும் அந்த படம் வந்து பேசப்படுது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்குது. அந்த படம் பண்ணும்போது நாங்கள் வந்து உண்மையாக, சின்சியராக, அண்டு அவர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு தவறாமல் வந்தோம். அதில் ஒரு விஷயம் நான் வாண்டட் டு ஷேர். பிரேம் நசீர் வந்து அப்போது ஜூரியில் சேர்மனாக இருந்தார். அதில் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பர்டிகுலர் ஷாட்டுமா, அந்த ஷாட்டுக்காக தான் உனக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தோம், இன்னொன்று உன்னுடைய குரல் அந்த மாடுலேஷனுக்காக கொடுத்தோம், டப்பிங் இல்லையம்மா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், டப்பிங்லாம் நான் தமிழ் பொண்ணு, எப்படி டப்பிங் இருக்கும் இல்லைன்னு. அந்த ஷாட்டு சுரேஷ்க்கு தெரியும். நான் ஊரில் இல்லை, வந்தனாங்கிற கன்னடா படத்துக்காக போயிட்டேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்தேன். அப்போ எடுத்த ஷாட்டு. அதில் பாதி நேரம் நம்ம பாதி தூக்கத்துலேயே இருந்தோம். ஆனால் அதுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிறது நிறைய பேரோட சின்சியாரிட்டிக்காக கொடுத்தாங்க அப்படின்னு தான் நினைக்கணும். அண்ட் YGM எங்கள் சித்தப்பாவோட நெடுநாளைய நண்பர் அவர். நான் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்
ஃப்ரெண்ட் ஆஃப் கமல். அதாவது கமலோட ஹியூமருக்கு அதோட ஜாஸ்தி ஏதாவது பண்ண முடியும்னா இவர் தான். அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும். நான் என்னோட பசுமையான சின்ன வயசில் சொல்லக்கூடாது, அதனால பசுமையான நாட்களில் வந்து அவங்க 2 பேரோட ஒரே ஆடலில் பக்கத்தில் இருந்து ரசிச்சிருக்கேன். ரொம்ப லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்டு, எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப் நம்மளோடது. நான் என்ன கேட்டாலும் செஞ்சுருக்காரு, எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும் வைஜிஎம். ஒன்லி திங் அவர் ப்ளே வந்து பார்த்துடணும், அது மட்டும் விட்டுறக்கூடாது. அது ஃபஸ்ட்டு 10 ஸ்டேஜ் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்க்கணும், இல்லைனா கோந்துடும். என்ன நீ எப்போ கேட்டாலும் இங்கே இருக்க, ஹைதராபாத் போயிருக்கேன், அங்கே போகிறேன், ஒழுங்காக என் பிள்ளையை வந்து பாருங்க. நான் அந்த சாரு கேசியை 2 தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை எங்கள் அப்பா அம்மாவோட பார்த்தேன், இன்னொரு தடவை மணியோட பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது, இதில் நம்மளோட பங்கு ஏதோ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது எனக்கு. 2015 நான் வந்து ஃபோன் பண்ணேன் வைஜிஎம்க்கு, நான் ப்ளே டைரக்ட் பண்ண போகிறேன்னு அவர்கிட்ட இருந்து தைரியமாக கேட்டேன். கொல்லப்புடி ஃபவுண்டேஷனுக்காக அவர் என்ன ஒரு ப்ளே நீங்களே டைரக்ட் பண்ணணும்னு. எனக்கு அது ப்ளேயெல்லாம் எப்படி டைரக்ட் பண்ணணும் எழுதணும் ஒன்றும் தெரியாது. பட் அவர்கிட்ட கேட்ட உடனே ஒரு ஈகோ கிடையாது. இவர் ஜாம்பவான், இது மேடை உலக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யோசிச்சு நான் நாளைக்கு சொல்கிறேன்னு கூட சொல்லலை, அவர் பண்ணலாமா அப்படின்னாரு. ஸோ ஒரு ப்ளே எழுதி அதில் வந்து சாருஹாசன் அண்ட் சுஹாசினியா நீங்களும் மதுவந்தியும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அமேசிங்னா அமேசிங், ஃபுல், அதுவும் இங்கிலீஷில் வேற. நீ சார் உனக்கு ஒன்று தெரியுமாம்மா, நான் இத்தனை வருஷத்தில் இங்கிலீஷில் ட்ராமாவே ஆக்ட் பண்ணதில்லை அப்படின்னாரு. தமிழில் தான் பண்ணியிருக்கேன்னா இங்கிலீஷில் அப்படின்னோடனே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இங்கிலீஷ் பிளேயில் பண்ணலையா, மெட்ராஸ் பிளேயர்ஸில் நீங்கள் ஆக்ட் பண்ணலையா, வேறு தியேட்டரில் ஆக்ட் பண்ணலையா, இங்கிலீஷில் பண்ணவே இல்லையாண்ணா? இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் ரொம்ப அனாயாசமாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக, கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் அப்பாவே ஞாபகப்படுத்திக்கிட்டு அவர் எப்படி பேசுவார். இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் நான் பேசக்கூடாது, ஸ்லோவாக சொல்லணும், ஜோக்கு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அப்படி தான் உங்கள் அப்பா சொல்லுவார்னு உள் வாங்கி அவர் அது நாங்கள் வந்து வித் ஸ்க்ரீன் அண்ட் சினிமாவையும் ட்ராமாவையும் கம்பைன் பண்ணி பண்ணோம். ரொம்ப 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 அழகாக பண்ணி கொடுத்ததுக்கு நான் இவ்வளோ நாள் நன்றி சொல்லியிருக்கேனான்னு தெரில. இந்த மேடையில் நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு கலைஞனோட அந்த சின்சியாரிட்டியை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட வைஜிஎம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பார்க் ஹாயட்டில் அப்போ தான் வந்து தெலுங்கு டைலாக் படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில் ஜட்ஜு இவ்வளோ பெரிய வண்டி பெருசாக பேசணும் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. அப்போ சொன்னார், ஹாசினி குயிக்காக முடிச்சிடுறேன், ஏன்னா நீ பிஸியாக இருப்பேன்னு நினைக்கிறேன், சாரு கேசியை வந்து நாங்கள் படமாக எடுக்க போகிறோம், சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணுறாரு, அந்த பாக்யம்ன்ற ஒய்ஃப் கேரக்டராக நீ நடிக்கணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் அதில் ஃபுல்லாக அங்கெங்கனாதபடி எங்கும் வியாபித்திருந்தது இவர் தானே, மற்ற கேரக்டர்லாம் எனக்கு ஒன்றும் ஞாபகமே வரலையே, இதில் எந்த கேரக்டர் பண்ண சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் கேட்ட உடனே நான் வந்து சரின்னு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு நோ சொல்லாத வைஜிஎம்முக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லலாம், அது எப்படி வந்து அது வந்து தர்மமே இல்லை. அதனால நான் வந்து சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா தான் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கா, எனக்கு மறந்தே போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ ஹீ வாஸ் டாமினேட்டிங் த என்டையர் ஸ்டேஜ். இந்த சினிமாவில் அது வராது அவ்வளவா, அந்த லிப் மூமெண்ட் கொடுப்பார் பாருங்க ஸ்டேஜில், இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஒரு 5-6 பாட்டு இருக்கும்ல சுதா, அதில் அந்த கரெக்ட் டைமிங், நம்மளாம் ஆர்டிஸ்டாக இங்கே மிஸ் பண்ணுவார் அங்கே மிஸ் பண்ணுவாருன்னு பார்ப்போம், கரெக்டாக அந்த ஆலாப்பனையும் சரி ஸ்வரமும் சரி பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார். ஸோ அவர் தான் எனக்கு வந்து he was like dominating and he was omnipresent there in the playல. அப்புறம் அந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே சுரேஷ் said and it was such a wonderful experience. ஒரே ஒரு விஷயம் சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். ஒரு முக்கியமான சீனில் பையன்கிட்ட ஏதோ திட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த ஜென்சி டிரெக்டர்ஸ் கேட்குற மாதிரி நேரை வந்து வாயை மட்டும் அசைச்சு டைலாக் சொன்னேன். அவர்கிட்ட என்னடா அவனுக்கு அறிவே இல்லையா, என்ன இது கொஞ்சம் கூட இப்படி பண்ணுறிய, துரோகி நீ, உங்கள் அப்பாவை பற்றி ஒன்றுமே தெரியல என்னோட தனியாக கூப்பிட்டு, என்ன ஹாசினி கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லை, நீ என்ன நடிக்கிறேன்னு கேட்டார். சுத்தமாக எக்ஸ்பிரஷனே இல்லை கண்ணில் என்னோட. எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது. தலைவாசல் விஜய் சொன்ன மாதிரி, உங்களை சரியில்லைன்னு சொன்ன மாதிரி உன் கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லைன்னொடனே இந்த வஞ்ச புகழ்ச்சி இல்லை அது இகழ்ச்சி, வஞ்ச இகழ்ச்சி, அந்த வஞ்ச இகழ்ச்சிக்கு சந்தோஷம் வந்தது. ஏன்னா இப்போல்லாம் அந்த ஃபேன் பாய் மொமெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது ஆக்சுவலி நடக்குதுன்னு தான் ஷூட்டிங்கில். ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம்னு டைரக்டர் சொன்னால் அப்போவே நான் கீழே விழுந்தேன். ஐயையோ போச்சு, இங்கே இந்த படத்தில் வந்து நமக்கு சேலஞ்சிங்காக ஒன்றும் இருக்கிறது இல்லை, உங்களோட அந்த படம் பார்த்தேன் இந்த படம் பார்த்தேன், நிச்சயமாக நீங்கள் என் படத்தில் இருக்கணும்னு. அப்போ கேரக்டருக்கு நான் சரியில்லையா, நீ வெறும் ஃபேன் தானா அவ்வளோதானா அப்படின்லாம் தோணும். பட் ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட என்ன நடிக்கிற நீ கண்ணில் எக்ஸ்பிரஷனே இல்லைன்னொடனே அன்றைக்கி வந்து எனக்கு வந்து 2வது நேஷ்னல் அவார்டு கிடச்சிது.
ஸோ சுரேஷ் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர், அவர் கூட இந்த படம் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் வந்து வைஜிஎம் தான் ஃபுல்லாக அங்கிங்கனாதபடி வியாபிச்சிருக்காரு. நாங்கள்லாம் அப்படியே ஷேடோவில் இருக்கோம், அவ்வளோதான். பிகாஸ் அவரோட பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். பட் அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக நாங்கள் எல்லாருமே இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். விஜயும் சரி, சமுத்திரக்கனி சாரும் சரி, அண்ட் சத்யராஜ் சொல்லணும், ஹீ இஸ் ஃபேன்டபிளஸ் இன் திஸ் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கெட்டப்பே வந்து ரொம்ப 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 பிடிச்சது. அதுதான் உண்மையான கலைஞன். ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, இப்போ இன்ஃபேக்ட் சுரேஷ் கேட்டார், ஏதாவது ஒரு மேக்கப் பர்சன் சொல்லி எனக்கு ஒரு அந்த பர்டிகுலர் லுக்குக்கான எக்யூப்மெண்ட்லாம் வேணும்னு. ஸோ ஹாப்பி டு see his performance also. ரொம்ப நல்லா இருந்தது. திஸ் ஃபிலிம் ஷுட் ரியலி டூ வெல். பிகாஸ் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிக்க வச்ச படம். ஒரு தத்துவம் இருக்குது, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஃபிலாசபி இருக்குது, ஒரு மீனிங் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் திரும்பி நமக்கு ஒரு ஹோப்பை கொடுத்த ஒரு ஃபில்மாக எனக்கு இருந்தது. இதே எஃபெக்ட் வந்து பீப்புளுக்கு இருக்கணும். ஜென்ஸி, அந்த மில்லேனியம் கிட்ஸு, 90s கிட்ஸு, 80s கிட்ஸு, எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கணும் இந்த படத்தை. I hope this film is a huge success for all the sincerity of all these people. Wishing you all the very best. And thank you, என்னை இதுல ஒரு பாகமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அவர்கள் வந்து என்ன இந்த படத்தை பற்றி சொல்ல இருக்காங்க அப்படின்னு கேட்க எனக்கு ஆசையாக இருக்கு. ப்ளீஸ் கேன் வி ஹேவ் ஹியர். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் மேடையில் இருக்க எல்லா ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். இந்த ஜாம்பவான்களுக்கு நடுவில் ஒரு கத்துக்குட்டியாக என்னை காஸ்ட் பண்ண சுரேஷ் சாருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற படம் நின்று பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். பட் சார் ஒர்க் பண்ண படங்கள்லாம் ஜென்ரேஷன்ஸ் தாண்டி நின்று பேசிகிட்டு இருக்கு, இன்னும் இதுக்கப்புறமும் பேசும். அண்ட் ஃபஸ்ட் மீட்டிங்கில் எனக்கு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணார் சார். ஸோ அது சொல்லும்போதே எனக்கு இமோஷ்னலாக நான் இந்த படம் பண்ணணும்னு மைண்டில் நினச்சிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா ஐசியூவில் 6 days இருந்து இறந்தார். அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து அங்கேருந்து டாக்டர்கிட்ட என்னை வந்து பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவதான் என்னோட டாக்டர், அண்ணா யூனிவர்சிட்டியில் பயோமெடிக்கல் படிக்கிறா அப்படின்னு. 4th day வந்து அவருக்கு ஒரு வைரஸ் உள்ளே இருந்தது, அது பிரெயினுக்கு போயிடுச்சு. ஸோ அவருக்கு என்ன யாருன்னு தெரியல. யார் இது அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஸோ அது என்னை ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணிருச்சு. அது என்னைக்காக இருந்தாலுமே அது ஒரு வலி. அதுக்கெலாம் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு வந்து லைஃப்பில் ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டோம். பட் இந்த படம் பார்த்தா அட்லீஸ்ட் எல்லாருக்கும் அது ஏதோ ஒரு விதத்தில் ஹிட் ஆகி அட்லீஸ்ட் அவங்களோட ரிலேஷன், ஃபேமிலி வேல்யூஸ், ரிலேஷனோட வேல்யூஸ் இதெல்லாம் வந்து தெரியுன்றதை நம்பி இந்த படம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ட் சார் வந்து ஃபஸ்ட்டு டே ஷூட்டில் ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்ததுக்கு அப்புறமா நான் வெயிட் பண்ணுறேன் என்ன சொல்லுவார். ஏன்னா எனக்கு தெரியணும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு. சார் வந்து என்னை கூப்பிட்டு பை மிஸ்டேக் நல்லா பண்ணிட்டேன், அப்படியே பண்ணு அப்படின்னாரு. சரி, இதை ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறாரா இல்லை என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. அடுத்த ஷாட்லேயும் வந்து பை மிஸ்டேக் இதுவும் நல்லா பண்ணிட்டேன், நீ ஒன்று பண்ணு, இந்த படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இந்த மிஸ்டேக்கை மட்டும் ஃபாலோ பண்ணு, அது போதும் அப்படின்னாரு. சரி, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே இவர் நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணுறாரு, நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது ஓகே போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஹி இஸ் வெரி ஜெனரஸ் இன் அப்ரிஷியேட்டிங். அது வந்து நான் சின்ன பொண்ணு, இவளுக்கெலாம் என்ன, இந்த பொண்ணுக்கெலாம் என்ன அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படிலாம் நினைக்கவே மாட்டார். ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். யாராவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா, நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போதவே அவர் மானிட்டர் முன்னாடி சிரித்து சந்தோஷப்பட்டு கைத்தட்டி ஷபாஷ் இதெல்லாம் சொன்னதை நான் பார்க்கும்போது, அவர் வந்து சூப்பர் ஸ்டாரை டைரக்ட் பண்ண ஒரு பாஷாவோட டைரக்டர் மானிட்டர் முன்னாடி என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னு எனக்கு அப்படியே புல்லரிச்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஒர்க் பண்ண ஒரு ஃபில்ம் இது. அதை நான் மறக்கவே மாட்டேன். இன்னொரு ஷாட்டுக்கு அவர் பாஷா கூட சொன்னார் அவர் அறியாமல். ஸோ அதெல்லாம் இட்ஸ் அ லைஃப் டைம் மெமரி அண்ட் கிஃப்ட் ஃபார் மீ. இது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங். அண்ட் ஷூட் அண்ட் இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ் வந்து 7 அப்படின்னாங்க. மொத்த ஷூட்டிங்கே வந்து ஓகே. ஸோ ஷூட்டிங் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஷூட் ரேப் அப் ஆனோடனே எனக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் மெசேஜ் அனுப்பிச்சார் வாட்ஸ்அப்பில். ஸோ அது இப்போல்லாம் யாரும் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் ஒன்று, இல்லாட்டி அந்தந்த டைமில் நம்ம வந்து ஒரு தேங்க்யூ சொல்லுவோம், இல்லை ஒரு விஷ் பண்ணுவோம். பட் அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் வந்து டைம் எடுத்து எனக்கு வந்து விஷ் பண்ணி அவர் அப்ரிஷியேட் பண்ணி அந்த மெசேஜ் அனுப்பிச்சாரு. அதெல்லாம் வந்து நான் ஸ்டார் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ஃபோன் மாற்றினாலும் அந்த மெசேஜ் மட்டும் அழியாது என்னோடய
ஃபோனில் இருந்து எந்த ஃபோன் மாற்றினாலும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த மூவிக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரிச்சர்ட் நான் மென்ஷன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த மாதிரி போஸ்டரில் தான் வந்து எடிட்டர் பேரில் வந்து ரிச்சர்ட் இருப்பார். பட் ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ரிச்சர்ட்க்கு தான் வந்து நாங்கள் எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணதில் இருந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணது, கோஆர்டினேட் பண்ணது வந்து ரிச்சர்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரிச்சர்ட். அண்ட் ட்ரெய்லரோட எடிட் வேறு லெவலில் இருந்தது. ஃபுல் கூஸ் பம்ஸாக இருந்தது. ட்ரெய்லர் பார்த்து எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வைஜி மகேந்திரன் சார். சார் சச் அன் ஆனர். ஃபஸ்ட்டு நான் அந்த ட்ராமா நான் பார்க்கல, பட் அந்த பற்றி நிறைய கேட்டிருக்கேன். யாரெல்லாம் அதுக்கு ஃபேன், யாரெல்லாம் அதை விஷ் பண்ணியிருக்கா. அண்ட் நீங்கள் எவ்வளோ மேடைகளை பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பேரை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடலாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்து அந்த கௌதமிங்கிற ரோல் நான் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. அண்ட் அவரை பர்ஃபார்மன்ஸை பற்றிலாம் நான் சொல்லவே தேவையில்லை. பட் நான் ரொம்ப ரசித்தது வந்து ஒரு ஸ்டேஜில் ரொம்ப இன்னசென்ட்டாக நடிப்பார். அதை பார்த்துட்டு ஆக்சுவலி எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. ஒரு சீனில் வந்து கிளிசரினே இல்லாமல் அது ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஷார்ட்டில் வந்து என்ன அறியாமலே நான் வந்து கொஞ்சம் இமோஷ்னல் ஆகிட்டேன். ஐ திங்க் அதுதான் அந்த பர்ஃபார்மன்ஸோட பவர் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லா ஆடியன்ஸ்க்குமே எல்லாருக்குமே இது டெஃபினட்டாக ஹிட் ஆகும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீன் வந்து படத்தில் இருக்குது. அதுதான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு என் பர்ஃபார்மன்ஸ்க்கு எனக்கு அது ஒரு ஸ்கோப் உள்ள சீனு. ஸோ அந்த சீன் அப்போது நான், சுஹாசினி மேம், வைஜிஎம் சார், தலைவாசல் விஜய் சார் இருந்தோம். ஸோ இது ஒரு ஒயிட் ஷாட் எடுத்தாங்க. அப்புறம் எல்லாருக்கும் க்ளோஸ் எடுத்துகிட்டு கடைசியாக எனக்கு க்ளோஸ் அப் ஷாட் வைக்கலாம், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு. பட் அவர் வைஜிஎம் சாரும் உங்கள் ஒய்ஃபும் வந்து அந்த ஷார்ட் முடிஞ்சிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து செட்டில் உட்காந்துட்டாங்க. எதுக்குன்னா அந்த ரோல் பண்ணும்போது, அந்த சீன் பண்ணும்போது அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அதை எனக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதே ஃபுல்லாக வைஜிஎம் சாரும் உங்கள் ஒய்ஃபும் தான். அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் எதுவும் அதை தப்பு பண்ணிடக்கூடாது, இல்லை கரெக்டாக பண்ணணும், டவுட் இருந்தால் அந்த பொண்ணு திணறக்கூடாது கேட்கணுன்னு. ஸோ அது வந்து அவருக்கு இந்த படத்து மேலே இருக்க கனெக்ட், அந்த பர்ஃபார்மன்ஸில் இருக்க பேஷன் எல்லாத்தையுமே காட்டுது. டின்னர் கூட அவங்க சாப்பிட போகல. அந்த நானும் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க டின்னரே சாப்பிட போனாங்க. ஸோ அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ 2 பேருக்கும். அண்ட் சுஹாசினி மேம், நீங்கள்லாம் சிந்து பைரவிலலாம் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அந்த பாட்டு நீங்கள் இப்படி சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டும் போது அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் இவங்க இதுக்கு எப்படி லிப்ஸிங் கொடுத்துருப்பாங்க, எப்படி கற்றுட்டு இருப்பாங்க, ஒரு எங்களுக்கு பாட்டு தெரியுமோ, இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் நீங்கள் கண்ணுலேயே பேசுவீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சார் அப்படி சொன்னது. எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சதே உங்கள் கண்ணில் ஒரு சாஃப்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். எந்த இமோஷன்னாலும் அதோடய அவங்க அழகாக கன்வே பண்ணுவாங்க. எனக்கு அது நல்லா வியந்து பார்த்துருக்கேன். ஸோ அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புன்னோடனே நானும் ஃபேன் கேர்ள் மூமெண்ட்டில் தான் மேம் இருந்தேன். பட் எனக்கு வந்து அவங்க அந்த ஸ்பேஸ் அவ்வளோ அழகாக கொடுத்து அவங்களும் வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து என்ன நிறைய வாட்டி இப்போவே இங்கே உங்கள் எல்லாரும் முன்னாடியும் பாராட்டினாங்க. ஸ்பாட்டில் அவ்வளோ பாராட்டினாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெருந்தன்மை வேணும். நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு மேக்கப் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, இமோஷனல் சீன்ஸ்க்கான டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைஜிஎம் சார், சுஹாசினி மேம்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் எங்கேயாவது காஸ்டியூம் மாற்ற போயிருந்தா கூட சுரேஷ் சார் என்னை கூப்பிடுவார், வா மானிட்டர் முன்னாடி வந்து பாரு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. ஏன்னா அது ஒரு பெரிய பெரிய லேர்னிங்காக இருந்தது எனக்கு. இப்போ ஒரு இமோஷனல் சீன் நடிக்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக 100 ரேஞ்சுக்கு போக மாட்டாங்க. அவங்க வந்து 10, 20, அப்புறம் 40, அப்புறம் 60, அப்புறம் 80, அப்புறம் 100க்கு போகும்போது அதோட இம்பாக்டே வேறு லெவலில் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் அந்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஸோ விஜய் சார், நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி டயலாக்ஸ் பெருசாக இருந்தது. பட் எல்லாமே ஹார்ட் ஹிட்டிங் டயலாக்ஸ். அப்படியே இந்த டைலாகை பேசினாலே அடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தது. அண்ட் உள்ள ஒரு பயங்கரமான இம்பேக்ட் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த டயலாக்ஸ் சார். மாஸ்டர் ஃபஸ்ட்டு டே ஷூட்டே வந்து கொலா மாஸ்டரோட தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் நிறைய பேர் ஆட வச்சுருக்கீங்க. இந்த படத்தில் நான் ஆடலை, பட் வெரி சூன் நீங்கள் என்னையும் ஆட வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி. தேவா சார், அவர் சச் அ பாசிட்டிவ் பர்சன். அவரை பார்த்தாலே ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். ஒரு 9 years பேக் வந்து நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி நான் மீட் பண்ணும்போது அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கும் இல்லை அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் அவர் கரெக்டாக அந்த 9 years முன்னாடி உள்ள மீட்டிங்கை மென்ஷன் பண்ணி சொன்னார். அவர் as a person is a very very nice person. and அவர் மியூசிக் மாஸுக்கு எல்லாம் கேட்டிருக்கோம். நான் இப்போ கூட ரீசெண்டாக பாஷா படம் போட்டாங்க, விசில் அடித்து பார்த்துட்டு நான் வீடியோ அனுப்பிச்சேன் டைரக்டர் சாருக்கு. ஸோ அந்த மாதிரி ஐ எம் ஸோ ஹாப்பி நீங்கள் மியூசிக் பண்ணுற படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அருண் சார், தேங்க்யூ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. விஜய் சார், அவர் வந்து எங்கள் அப்பா, என் சித்தப்பா எல்லாருமே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படம் ஸ்பாட்டில் பார்த்தோன்னே நீ பாண்டியன் பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஃபேமிலி கேர்லாக தான் அதுலேருந்து ட்ரீட் பண்ணார்.
ஸோ அவர்கிட்ட இருந்தும் நிறைய கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட கோமா பேசுகிற காம்பினேஷன்லாம் இருக்கும்போது நீ அதெல்லாம் யோசிக்காத, அதெல்லாம் நீ பர்ஃபார்ம் பண்ணு, நீ 100% கொடுது, என்னெல்லாம் யோசிக்காத அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னால் யாரையும் விட முடியல, அதனால தான் டைம் எடுத்துக்கிட்டேன். தாக்ஷா மேம் தேங்க்யூ. எல்லாத்துலேயும் நான் ஒரு மோஸ்ட்லி வில்லேஜ் செட்டப், வில்லேஜ் கேர்ளாகவே நானே பார்த்துருக்கேன் நிறையா. ஸோ எனக்கு இந்த லுக்கும் ரொம்ப அழகாக பிடிச்சிது, அதுக்கு பியூட்டிஃபுல்லான காஸ்டியூம்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை கோ ஆக்டர் ராஜ் ஐயப்பன். அவர் இங்கே இல்லை, பட் தேங்க்யூ ஸோ மச் ராஜ். இஸ் வெரி நைஸ் பர்சன், வெரி குட் ஆக்டர் ஆல்சோ. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரம்யா அவர்களே. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் உலக இசை தின வாழ்த்துக்கள். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏக்கமக வந்து நின்னா முன்னாடி. இது போல நிறைய கானா பாடல்கள் இன்னும் நடிச்சவர் அங்க இருக்காரு. நிறைய கானா பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், மெலோடி பாடல்கள், இப்படியெல்லாம் நான் மியூசிக் பண்ணி ஒரு 410 படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். என் வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு ஆசை, கனவு, சங்கராபரணம், சிந்து பைரவி போல ஒரு படம் நமக்கு கிடைக்குமா, அதுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலங்கள் அது. எல்லா சூப்பர் ஸ்டார், அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், மலையாளத்தில் மம்முட்டி சார், மோகன்லால், அதே மாதிரி கன்னடத்தில் விஷ்ணுவர்தன், எல்லா சூப்பர் ஸ்டார், மலையாளம், கன்னடம், தெலுங்குல எல்லா சூப்பர் ஸ்டார், எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அப்படி எல்லா பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்துக்கு, இந்த ரசிகர்களுக்கு காட்டிய என் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி பல ஸ்டார்களுடைய படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு கொடுத்த இதே சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் என்னுடைய கனவு. இந்த கர்நாடக சங்கீத படத்தையும் அவர் தான் எனக்கு இதை நினைவாக்கி வைத்தார். அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த சாருகேசி நாடகம் பார்த்தேன், நான் பார்த்திருக்கேன். அடேங்கப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. இதே வைஜிஎம் மகேந்திரன் சாரோட நான் ஒரு 45 வருஷம் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் 45 வருஷம் நாடகத்துல இருந்து. நாடகத்துக்கு நான் தான் இசையமைப்பாளர், நான் தான் ஹார்மோனியம் வாசிப்பேன், அவர் டோல்கி வாசிப்பார், ட்ரம் வாசிப்பார். அப்படி நாங்க ஒரு 45 வருஷமா நாங்க பயணிச்சுட்டு இருக்கும்போது படத்துல அடேங்கப்பா அடேங்கப்பா சார், ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுடைய நடிப்பு. அந்த கர்நாடக பாட்டு, அந்த கிளாசிக்கல் மியூசிக் சாங்குக்கு சார் அவர் லிப் மூவ்மெண்ட் பண்ணது வேற யாராலும் பண்ண முடியாது. சிவாஜி சார் பண்ணுவாங்க, அடுத்தது கமல் சார் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் ஒய்ஜி மகேந்திரன் சார் தான். அப்படி ஒரு அந்த அந்த ஸ்வரங்கள்லாம் அப்படி லிப் மூவ்மெண்ட் பர்ஃபெக்டா பண்ணி, அவ்வளவு அழகா பண்ணி, ஒரு சுகாஷினி அவர்களும் அழ வச்சுட்டாங்க ரீரெக்கார்டிங் பண்ணும்போது. உண்மையிலம்மா, அதாவது இவர் கூட இந்த அல்சீமர் ஸ்ட்ரோக் வந்ததை இப்படி மறைச்சிட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, ரீரெக்கார்டிங் பண்ணும்போதே எங்க ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் அழுதோம். அவ்வளவு அற்புதமான நடிப்பு, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். வைஜி மகேந்திரன் சார் வந்து சுகாசி அவர்கள் இதுல வந்து சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் எல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண ஒரு சின்ன கேரக்டர்னு சொல்ற எல்லாருமே அப்படியே அவங்களுடைய எல்லா நடிகரும் அதே கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா, கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா. அதை நம்ம எல்லாம் ஒரு அந்த பிழிந்த துணிய அதெல்லாம் வந்து நடிப்போம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி அதே போல நம்ம தலைவாசல் விஜய் அவர்கள், அதை நம்ம ஜேபி சார் அவர்கள் வந்தது கொஞ்சமா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் தான். தலைவாசல் விஜய் அவர்கள் எல்லாருமே 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 முக்கியமா என்னுடைய பாடல் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொஜெக்ஷன் பார்த்தவங்க எல்லாம் எனக்கு போன் பண்ணி பாராட்டினாங்க. அந்த பாராட்டும் போது நான் யாரை நினைச்சுப்பேன்னா விஜய் அவர்களை தான் நினைச்சுப்பேன். இவரை என்னை பாராட்டும் போது, ஏன்னா அப்படி இருக்கும் பாடல். டயலாக் சினிமாவுக்கு படத்துக்கு டயலாக் அவர் தான் அற்புதமா எழுதியிருப்பாரு. பாடல்களுக்கு வரி அவ்வளவு அழகா இருக்கும். அந்த பாட்டு அப்படி இருக்குன்னா அந்த வரி, அவள் தந்த வரும்
என் ஸ்வரம் என் பாடல் என்றும் நிரந்தரம். அப்படி வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் தான் நிஜம், என்னுடைய இசை நிழல். இது நான் சொல்லல, என் குருநாதர் MS விஸ்வநாதன் மாமேதை சொன்ன வார்த்தை. இப்படி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு எல்லாரும் ஏதோ மாஸ்டர் இருக்காங்க, நம்ம ரிச்சர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் எடுத்த அருண் அவர்களுக்கு இந்த நாடகத்தை நீங்க அது படம் ஆக்கணும்னு நினைச்சீங்க இல்லையா, அப்பவே நீங்க ஒரு பெரிய ஞானஸ்தான், ஒரு ஞானஸ்தான் தான் இதை வந்து படமா எடுக்க முடியும். அந்த எண்ணம் வரும். அது போல சுரேஷ் கிருஷ்ணா சார், OGM சார், சுகாசினி அவர்கள், கலாமா சார், ரஞ்சித், ரிச்சர், எல்லாருமே மனதார லவ் பண்ணி அந்த படத்தை செஞ்சிருக்கீங்க. எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான். இதுல நடிச்சவங்க, ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இந்த படம் நிச்சயமாக எல்லோருடைய நல்ல எண்ணத்துக்காக இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதால நான் சில நிமிடங்கள் மட்டுமே பேசுகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை ஆளுங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. இந்த சாருகேசி படத்தை பொறுத்த வரைக்கும் சில படைப்புகளை வந்து நம்ம ஒரு பொருளாதார மேன்மைக்காக அந்த படைப்பில் ஈடுபட்டு செய்வோம். சில படைப்புகளுக்கு வந்து இது ஒரு வேலை, நம்ம அடுத்த ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஈடுபட்டு செய்வோம். சில படைப்புகளில் நமக்கு நல்ல ஒரு பேர் வரும், புகழ் வரும் அப்படிங்கிறதுக்காக செய்வோம். ஆனால் மிக சில படைப்புகளில் தான் நம்முடைய மன திருப்திக்காக மட்டுமே அந்த படைப்பில் நம்ம வேலை செஞ்சிருப்போம். அப்படி இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருமே அவங்க பர்சனலா அவங்களுடைய மன திருப்திக்காக மட்டுமே வேலை செஞ்ச ஒர்க் பண்ண ஒரு படம் தான் இந்த சாருகேசி அப்படிங்கிற ஒரு பெரிய காவியம். ஏன் சுரேஷ் கிருஷ்ணன், நான் நிறைய பேசணும்னு நினைச்சிருந்தேன், ஆனால் ரொம்ப நேரம் அதிகமாயிடுச்சு. அடுத்து சார் பேசணும், அப்புறம் OGM சார் பேசணும். ஸோ அதனால ரொம்ப மிக சுருக்கமாக, ஏன்னா என்னுடைய பங்களிப்பு பற்றி எல்லா பெரியவங்களும் பேசிட்டாங்க. சுகாசினி மேடம் இருந்து ஆரம்பிச்சு அவங்க அவ்வளோ அன்பான வாழ்த்துக்கள் சொன்னாங்க. தேவா சார் வாழ்த்து நிறைய எல்லாருமே அந்த வாழ்த்துக்களை சொல்லும்போது ஸோ நான் இன்னும் அதிகம் பேச வேண்டியதில்லை. படத்தில் அந்த வசனங்களே கண்டிப்பாக பேசும், பாடல்கள் பேசும். சத்யராஜ் சார் பேசினாரு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக 2 பேர். ஒன்று வந்து என்னுடைய அன்புக்குரிய இசையமைப்பாளர் தேவா சார். நான் திரைப்பட துறையில் பாடல் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணி பல போராட்டங்களை சந்திச்சு சில பாடல்கள் எழுதிட்டு இருக்கும் போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய முதல், இப்ப இந்த பாட்டை எழுதின மாதிரியே தான், அவள் தந்த வரம் அப்படிங்கிற மாதிரி, அவர் தந்த வரம் தான் எனக்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஹிட். அதுக்கப்புறம் தான் எனக்கு பா விஜய் அப்படிங்கிற பேரே தெரிஞ்சது. அந்த பாட்டை நான் தான் எழுதினேன்னு சொல்லி அவர் தான் உலகமெங்கும் எனக்கான அடையாளத்தை, அங்கீகாரத்தை இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. எல்லா இடத்துலையும் எனக்கு இல்ல, எழுத்தாளர் கவிஞருடைய பெயரை சொல்ற ஒரே இசையமைப்பாளர் தேனிசை பண்ற தேவா அவர்கள் நான் துணிவோடு இங்க பதிவு செய்ய ஆசைப்படுவேன். அதே மாதிரி மிக முக்கியமான அவருடைய இசையில் இந்த படத்துல முழு பாடல்கள் எழுதியிருக்கோம். ஸோ இந்த குறிப்பா இந்த படத்துல நான் எதிர்பார்க்கிற இந்த கிளைமேக்ஸ் சாங் இறைவனை பற்றி ஒரு ஆளுமை மிகுந்த பாடல். சாமி பாட்டு நிறைய பாட்டு எழுதுவோம், அம்மன் பாட்டு எழுதுவோம், முருகர் பாட்டு எழுதுவோம், சிவன் பாட்டு எழுதுவோம். அதெல்லாம் தாண்டி இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கடவுள் இருக்காருன்னு சொல்றவங்களுக்கு தான் பல பிரச்சனை. அவர் எங்க இருக்காரு? ஈசானி மூலையில் இருக்காரா? இமயமலையில் இருக்காரா? எங்க இருக்கிறாரு? சிலையில் இருக்காரா? இந்த சாமி கடவுளா, அந்த சாமி கடவுளா? அப்ப இறைவன் ஏகன். அப்ப இறைவன் எங்க இருக்கான்? அந்த இறைவன் உனக்குள்ள இருக்காங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துற ஒரு தன்மையை அந்த கிளைமேக்ஸ்ல சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கு. அதற்கு தேவா சாருக்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்லிக்கிறேன். இரண்டாவது வந்து மதிப்புக்குரிய OGM சார். பல ஆண்டுகள் 22 வருஷம் எங்களுடைய அன்பு தொடர்கிறது. ஏன்னா என் பையனுக்கு ஒரு சீட்டு கொடுத்து அவ்வளவு வருஷம் ஆச்சு. ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு பல
பயணங்கள். அப்புறம் இளைஞனில் நாங்கள் கூட சேர்ந்தோம். அப்புறம் ஆருத்ரா திரைப்படத்தில் எங்களோட நடித்தார். இப்படின்னு பல பயணங்களில் ஒய்ஜிஎம் சாரோட இருந்திருக்கேன். பல நாடகங்களுக்கு என்ன கூப்பிடலாம், நிறைய நாடகங்களுக்கு போயிருக்கேன். ஆனா பாருங்க, இந்த சாருகேசி படத்துல வந்து முழு பாடலும் டயலாகும் எழுதினாலும் நான் மேடை நாடகத்தை பார்க்கவே இல்லை. அதற்கான எனக்கு வாய்ப்பு எனக்கு அதுக்கு அமையல. அவருக்கு அதை கூப்பிடல. ஏன்னா நான் வரமாட்டேன்னு நினைச்சிட்டாரு. கூப்பிட்டீங்களா சார்? சரி, சாரி சார், பட் அந்த நேரத்தில் நான் வந்திருக்க முடியாமல் போயிருக்கு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதை நான் பார்க்காதது எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த டயலாக்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத எனக்கு ஒரு வகையில் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற வச்சிருக்கும். ஸோ அதை தாண்டி இதில் ஏதாவது புதுசாக செய்ய முடியும் அப்படிங்கும்போது தான் குறிப்பாக நான் ரொம்ப ரசித்தது வந்து சுஹாசினி மேடம் கூட ஒரு பெரிய கான்வர்சேஷன், பெரிய லென்த் கான்வர்சேஷன். அது அவங்கெல்லாம் வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், அப்படி அசால்ட்டாக வந்து தூக்கி அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்களும் ஒய்ஜிஎம் சாரோட அந்த பர்ஃபார்மன்ஸில் ஒரு பெரிய நீளமான டயலாக், ரம்யா பாண்டியன் சொன்ன மாதிரி அவங்க 3 பேர் இடையில நடக்கிற ஒரு பெரிய கான்வர்சேஷன். அதே மாதிரி அடுத்தது தலைவாசல் விஜய் சார் அதில் இருப்பார். ஸோ சத்யராஜ் சார் பேசுகிற அந்த சத்யராஜ் சாருடைய கதாபாத்திரம் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அது அப்படி இருக்கட்டும். பட் அவர் நடித்த அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த டயலாக்ஸ் வந்து அது உண்மையிலே படம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த சாருகேசியில் எனக்கு நல்ல ஒரு பங்களிப்பு கொடுத்த ஒய்ஜிஎம் சாருக்குடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது அவருடைய சகோதரர்னு சொல்றதா, நண்பர்னு சொல்றதா, எப்படின்னு சொல்றது, ஒரு உறவினர்னு சொல்றதான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு சொந்தம் அப்படின்னா டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணன் சார். என்னுடைய ஏன்னா சினிமாவில் மட்டும்தான் நண்பர்கள் இருப்பாங்க, அதுல நட்பு இருக்காது. அது புரியறதுக்கு புரியும், நண்பர்களா தெரியும். இன்னொருத்தன் நம்ம கூட இருக்கிறவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிற இடத்துல தான் நட்பு இருக்கும். அது இல்லாம இவன் ஜெயிச்சிருவானு நினைக்கிற இடத்துல இவன் நண்பர்களா தான் இருப்பாங்க. ஸோ அது சினிமாவில் மாத்திரமே இருக்கிற ஒரு இது. ஸோ அதை தாண்டி அவர் நண்பர் கிடையாது, அதை தாண்டி ஒரு நட்பு. விஜய் என்ன செஞ்சாலும் அதுல அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற முதல் நல்ல உள்ளம் எனக்கு திரையுலகத்துல டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணன் சார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன், மனித நேயமிக்க ஒரு மனிதர். அவருடைய எல்லா லைஃப்ல நடக்கிற விஷயங்களும் எங்களோட ஷேர் பண்ணியிருப்பாரு, நானும் அவரோட ஷேர் பண்ணியிருப்பேன். பல சீக்ரெட்ஸ் எல்லாம் நாங்கள் ரெண்டும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கு எனக்கு மட்டுமே தெரிஞ்ச பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு டைரக்டரோட, இன்னும் சொல்ல போனா இளைஞன் படத்துல தான் எனக்கு டைரக்ஷன் பண்ணணுங்கிற ஆசையே அவர் மூலமா தான் வந்தது. ஏன்னா நடிச்சாலும் என்னை வந்து கேரவானுக்கு எங்கேயும் அனுப்ப மாட்டார். இங்க உட்கார் இப்போ நீ அடுத்து என்ன எடுக்க போறோன்னு பாரு அப்படின்னு சொல்லி அங்கே டீச் பண்ணி ஒரு டீச்சரா, ஒரு மாஸ்டரா எனக்கு இருந்து ஒரு ஃப்ரெண்டா இருந்த இந்த படத்துல எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பேர் கொடுக்குற ஒரு படைப்பாளியா இந்த படத்துல எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணன் சாருக்கும் என்னுடைய மிக மிக நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். இந்த படம் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி. வைஜிஎம் சார் பேசுவார் அப்புறம், பட் நான் அவருக்கு முன்னாடி பேசுகிறேன். தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏன் அவருக்கு ஏன் நன்றி? ஏன்னா கிட்டத்தட்ட 4-5 தடவை இந்த பிளேயை பார்த்துட்டு எவ்ரி டைம் வைஜி மகேந்திரன் சார்கிட்ட இதை படமாக பண்ணுங்க சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கும் இதை சொல்லிகிட்டே இருக்காரு ரஜினி சார். அந்த மைண்ட் ஓடிகிட்டே இருந்து கரெக்டாக அந்த ஒரு தடவை நான் வந்து பிளே பார்த்துட்டேன். எனக்கு தெரியாது ரஜினி சார் சொல்லியிருக்காருன்னு. நான் போய் மகேந்திரன் சார் அற்புதமான ஸ்கிரிப்ட் ஆச்சு இந்த சினிமாவுக்கு, அவருக்கு ஆஹா இது நல்ல மேட்ரு ஆச்சு சொல்லிட்டு உடனே ஒரு ஐடியா போட்டு இதை பண்ணலாமே சார் சொல்லிட்டு ஒரு அருண்கர் ஒரு ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்தினார். அவருக்கு இந்த சினிமா இது வரைக்கும் பழக்கம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட், ஒரு பயங்கர வெறித்தனமாக இருந்தார். இந்த படம் பண்ணலாம் சார், நான் பண்ணுறேன் சார், எனக்கு இந்த பிளே ரொம்ப பிடிக்கும் சார் சொல்லி ஒரு மீட்டிங்கில் நீங்கள் டைரக்ட் பண்ணால் நான் பண்ணுறேன் சார் சொன்னார். சரி, ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு ரீமேக் பண்ணுறது ஈஸி, ஒரு நாவல் எடுத்து அடாப்ட் பண்ணியிருக்கேன் நான் இது வரைக்கும் முன்னாடி. அந்த அம்மாங்கிற படம் சுஹாசினி அம்மா நடித்தாங்க தெலுங்கில். ஃபஸ்ட் டைம் ஒரு தியேட்டர் பிளேயை வந்து அடாப்ட் பண்ணணும் சினிமாவில். புன்னகை மன்னனில் ஸ்கூல்கெல்லாம் வந்தாங்க. நான் இப்போ அசிஸ்டண்ட்டு, ரகு மாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டு. அப்போலேருந்து ட்ராவல் பண்ணி 1982 ஒரு ஆக்சிடெண்ட்லேயும் கூட இருந்து அவ்வளோ வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். I love her for her work, dedication, class. Very nice person, very good human being. So last but not the least, I think I have covered everyone. And one person who is the backbone of this project, YG Mahendran sir.
இந்த படம் அவர் இல்லைன்னா இந்த படமே இல்லை. சாருகேசி வந்து ஒரு பிளேல பார்க்குறதும் சினிமாவில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிளேல லாங் ஷாட்டில் தான் எல்லாமே கேப்சர் பண்ண வேண்டியிருக்கும், அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. இதில் க்ளோஸ்அப்பில் அவரோட பர்ஃபார்மன்ஸ், சினிமாக்கும் ஸ்டேஜுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பிரமாதமாக அவர் புரிஞ்சுட்டு, அங்கே நான் லவுடாக பண்ணணும் பிகாஸ் ஆஃப் ஸ்டேஜ், ஸ்க்ரீன் ஐ ஷுட் ஒன்லி அண்டர் பிளே. அந்த பர்ஃபார்மன்ஸ், டயலாக் டெலிவரி, நிஜமாகவே அந்த எனர்ஜி எல்லாம் அன்பிலீவபிள். 75 he said. 75ல ஃபுல் மெமரி இருக்க முடியுமா? ஹவு பர்ஃபெக்ட் மெமரி ஹி ஹேஸ். டயலாக் எனர்ஜி கார்த்தால் 7 மணி நேரம் வந்துடுவார். என்ன சார் ரெடியா சார், அடுத்தது என்ன சார், இந்த மாதிரி எனர்ஜி வாஸ் அன்பிலீவபிள். பட் ஹீ டிட் இட். அண்ட் அவரை நாங்கள் சினிமாவில் சொன்ன மாதிரி ஒன்லி ஹவ் சீன் த காமெடி பார்ட். அவரோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ். கிரேட் ஆக்டர், unbelievable versatility, but sad he has never been given the kind of roles in cinema. But I think in the படத்துக்கு அப்புறம், சாருகேசிக்கு அப்புறம், a huge new journey is waiting for him. There will be lot of films, another YJ Mahendran with a real dimension இனிமே தான் people are going to see. And சாருகேசி 100% என்னோட பர்சனல் இது, he will get the national award, அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். And last but not the least, Madhuvanti, very sweet. She was very encouraging. ரித்விக்கு ஒரு ரோல் இதில் வருமா வராதான்னு இருந்தது, ஃப்ளாஷ்பேக் பண்ணுறோமா இல்லையான்னு இருந்தது. கடைசியில் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்தது கதையில். அண்ட் ரித்விக் டிட் a lovely job. The next generation is ready. And I'll finish this small speech by thanking the real associate director of this film, Madam Sudha Madam. என் மானிட்டர் பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்க. எனக்கு எப்போதுமே எனக்கு சார் இது நல்லா இருக்குது சார் நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வெரி வெரி நைஸ் ஃபேமிலி, ஹேட் கிரேட் டைம் ஒர்க் டூயிங் திஸ் ஃபிலிம். எனக்கு இந்த ஃபினான்ஷியல்ஸ் நம்ம வித்யா அம்மா அவங்க எல்லாருமே ஹேவ் பின் ஸோ ஸ்வீட். ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். என்னோட இவ்வளோ பெரிய கேரியரில் இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு, தேர் ஆர் சம் ஃபிலிம்ஸ் விச் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். சாருகேசி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ ஹோப் யூ ஆல் லவ் இட். தேங்க்யூ. Thank you so much, sir. We are keeping our fingers crossed. இவ்வளோ நேரம் சாருகேசி பற்றி எல்லாருமே பேசி நீங்கள் கேட்டீங்க. இப்போ சாருகேசி அவர்களே நமக்காக பேச வராங்க. Ladies and gentlemen, it's time to welcome the one and only man behind the masses, YJ Mahendran sir. Over to you. இங்கே கூழ்மி இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இல்லை, என் சாஷ்டாங்க நமஸ்கார். ஏனென்றால் இந்த படம் நிஜமாக தேவா சார் பாவிஜய் எழுதினார் படத்தில், அவன் தந்த வரம்ங்கிற மாதிரி இறைவன் தந்த வரம். 75 வயசில் ஒரு 16 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா எந்த ஃபீல் வரும்? அந்த மாதிரி இல்லை, சுதா வச்சேனே சொல்கிறேன். 75 வயசில் இப்படி ஒரு கேரக்டர் என்னுடைய சினி கேரியரில் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக அந்த இறைவனுக்கு நன்றி. அடுத்து இந்த படத்தை பண்ணலான்னு முடிவெடுத்த என் நண்பன் அருணுக்கு நன்றி. எங்கேவா அருண்? சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட ஃபுல் ஸ்க்ரீன் பிளே கதை டைலாக்ஸோட கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் இதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு இமேஜின் பண்ணி பார்த்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படின்னாங்க. ஸோ அதாவது இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். தேவா சார் அடிக்கடி ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவார், ஒரு நல்லது நடந்துடா, என்ன மகேந்திர சார் பாட்டெல்லாம் பிரமாதமாக வந்துடும்னு பயமாக இருக்கே அப்படின்னுவார். அந்த மாதிரி இந்த படம் நல்லா வந்துடுமோன்னு பயமாக இருக்கு எங்களுக்கு. பட் சுரேஷ் கிருஷ்ணா ஆல்வேஸ் சேஸ், எல்லாத்தையும் அவடமும் விட்டு விடு, கடவுள்கள் காட்ஸ் வில் கன்ஸ்பயர் டுகெதர் அப்படின்னா கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து சதி செய்து நமக்கு நல்லதை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு நல்லது. இந்த இடத்துல என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று என்னென்னா, என்னுடைய பத்திரிகை ஊடகங்கள் நண்பர்கள், இதில் நிறைய என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபிலிம் ஃபீல்டில் எனக்கு இது 54வது வருஷம், நாடக உலகத்தில் 64வது வருஷம், டெலிவிஷனில் 50வது வருஷம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் புது நண்பர்களும் இருக்காங்க. சமீப காலமாக நீங்கள்லாம் நல்ல மனித நேயம் உள்ள படங்கள், இந்த உணர்ச்சிகள் உணர்வுகளை சீன்ற படங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அது சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டே வரும். இது எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த படத்தையும்
மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா பல ப்ரொடியூசர்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, மக்கள் மாசு அவங்களை இப்படி கொடுத்தாதான் ரசிப்பாங்க. தயவு செஞ்சு தமிழ் ரசிகர்களை மட்டமாக எடை போடாதீர்கள். இந்த படத்தை நாங்கள் எடுத்ததுக்கு முதல் காரணம் தமிழ் ரசிகர்களின் ரசனை மேல் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சங்கராபரணத்தை ஒத்துக்கொண்டவர்கள், சிந்து பைரவியை ஒத்துக்கொண்டவர்கள், ஏன் கமல்ஸ் கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் லைஃப் சலங்கை ஒலி, அதை ஒத்துக்கொண்ட மக்கள் கண்டிப்பாக சாருகேசியும் ஒத்துக்கொள்வார்கள். இதில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும், நான் யாராவது பேரை விட்டுருந்தா தயவு செஞ்சு யாரை விட்டு இங்க வா. இவர் எப்படி சொல்லணும்னா சர்க்கஸ் பஃபூன்னு இவரை சொல்லுவேன். காரணம் என்னன்னு, நீங்க சிரிக்க கூடாது, சர்க்கஸ்ல எல்லா வித்தைகளும் தெரிஞ்ச ஒரே ஆள் பஃபூன் தான் சொல்லுவாங்க, அதுதான் ரியல். அந்த மாதிரி திஸ் மேன் வாஸ் an எடிட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், காஸ்டியூமர். நமக்கு தாக்ஷியனி வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் தாக்ஷ் ஃபார் டூயிங் லவ்லி காஸ்டியூம். எல்லாமே எங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிறது அவர் தான். ஸோ ஒண்டர்ஃபுல் ஒர்க்கர். we do more projects together. அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான சமையல் படைத்திருக்கிறோம். இந்த சமையலை கொண்டு போய் நீங்கள் அழகாக மக்கள் கிட்ட கொடுங்க போதும். மக்களுக்கு டேஸ்ட் அறிஞ்சு இதை ரசிப்பார்கள் என்ற நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கிறது. இந்த படத்தின் ஆரம்பத்தில் நான் 4 பேருக்கு சமர்ப்பணம்னு வச்சிருக்கேன் டைட்டில்ஸில். அந்த 4 பேர் யாருங்கிறத சொல்லிடுறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். முதலில் என்னை பெற்ற தந்தை, காலம் சென்ற நாடக ஜாம்பவான் YGP அவர்களுக்கு இது சமர்ப்பணம் இந்த படம். அடுத்து நான் பெற்ற தந்தை, கவிஞருக்கு அது வார்த்தை புரியும். என்னை பெற்ற தந்தை YGP, நான் பெற்ற தந்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சுவாசிக்கிறேன் என்றால் 24 மணி நேரம் அவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பேன். அவருக்கு இது சமர்ப்பணம். இந்த படத்தை பார்க்க அவர் இல்லையேங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு நெஞ்சு வலியா இருக்கு. அடுத்து எனக்கும் இது இசை சம்பந்தப்பட்ட படங்கிறதுனால இந்த சமர்ப்பணம் தேவாவை ஒத்துப்பார். த கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஐ ஹவ் எவர் ஹர்ட், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுக்கு இது சமர்ப்பணம். கடைசி சமர்ப்பணம் யாருன்னா, என்னையும் அந்த பாதையில் இறக்கிவிட்டு சுரேஷ் கிருஷ்ணாவையும் அந்த பாதையில் இறக்கிவிட்ட அந்த இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்தர் அவர்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம். இன்னும் ஒருத்தர் நான் சமர்ப்பணம்னு சொல்ல, இதை பார்க்க அவர் இல்லையே, என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படியே அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார், திரு SP பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல நினைச்சுக்கிறேன். என் நாடகங்கள் எல்லாத்தையும் பார்த்தவர் இந்த நாடகத்தை மிஸ் பண்ணிட்டார். இல்லை நான் மிஸ் பண்ணிட்டோம் அவரை, பரவாயில்ல. அண்ட் சங்கர் மகாதேவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்னும் நான் என்னென்ன சொல்கிறதுன்னு தெரில. முக்கியமாக ஒன்ஸ் அகெயின் இன்றைக்கு 3 ஷெட்யூல் இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு, இவ்வளோ தள்ளி இருந்த இடத்துக்கு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், எங்கள் PRO ரியாஸ் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவர் கொடுங்க, ஒரு விசில் அடிங்க, அவருக்கு ஒரு தப்பு இல்லை. அப்போதான் நிறைய மேட்ரு கொடுப்பாரு அவர், அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த ஒரு படத்தின் மூலமாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி சுரேஷ் கிருஷ்ணாக்கு அவர் ஒத்துப்பார்னு நினைக்கிறேன். சுரேஷ் சார், உங்களுக்கு தான் அது சார், உங்களுக்காக தான். எங்கள் 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லி விடைபெறுகிறேன். இத்தனை வருடமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நாங்கள் பணம் சம்பாதிப்போமா இல்லையாங்கிறது தெரியல. எவ்வளோ சம்பாதிச்சோங்கிறது அது கணக்கீடு அவ்வளோ ஒன்றும் இல்லை. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லாம் வர அளவுக்கு ஒன்றும் கிடையாது எங்ககிட்ட. ஆனால் இத்தனை நடிகர்கள், இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், அத்தனை பேரோட மனத்தை சம்பாதித்துக்கிறோம் என்பது இந்த படத்தின் மூலமாக எங்களுக்கு தெரியும். என்ன ஒரு கோஆப்ரேஷன், என்ன ஒரு கோஆப்ரேஷன். என்னுடைய 80s 90s டேஸ்க்கு நான் போயிட்டேன். ஒரு படம் பண்ணால் ஃபேமிலி மாதிரி இருக்கும், அந்த ஃபேமிலி மாதிரி பண்ணுவோம். அப்படி நடித்து கொடுத்த இந்த சாருகேசி குடும்பத்துக்கு என்னுடைய நன்றி, இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. படம் வெற்றி ஆனவுடன் மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. இன்னொரு நன்றி, இங்கே குடும்பம் இருக்கு. என்னோட ஒய்ஃப் சுதா மகேந்திராவை கூடவே வச்சுக்கிட்டாரு ஒரு பக்கத்தில் கேமரா பார்க்கறதுக்கு. எனக்கு என்ன பயமா இருக்கு, நாளைக்கு நான் படம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. அண்ட் இன்னொரு வரம் எனக்கு இறைவன் கொடுத்தது, நான் சொல்லிடுறேன். 75 வயசுல எனக்கு அது கிடைச்சது பெரிய விஷயம் சார். அது பாருங்க, ஒரு படத்தில் நான், என் மகள், அவனுடைய மகன் 3 பேர் நடிச்சிருக்கோம் இந்த படத்தில். அவன் பாடியிருக்கான். இதை பார்க்க என்னை இன்னும் உயிரோடு வச்சிருக்காரு. ஆண்டவா, உனக்கு என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம். Thank you so much. Thank you, Mahendran sir.
ஸோ நேரமின்மை காரணமாக நிறைய பேர் பேச இருந்தாங்க. பட் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அடுத்த ஒரு ஸ்கெடியூலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இதை குறுக்கிக்கிட்டோம். இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாங்க. மீண்டும் சார் சொன்ன மாதிரி வெற்றி விழாவில் இந்த படத்தை பற்றி நிறைய